ஒரு விதவை பெண்மணி 40 வயசு 15 வயசு வித்தியாசம் சுன்னத்துல. எங்க நம்ம ஆட்கள் எங்க 15 வயசு வித்தியாசத்துல கல்யாணம் முடிச்சவங்க எங்க? சுன்னத் எங்க? விதவை பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஆண்கள் எங்க? எத்தனை பேர்? இஸ்லாமிய சமூகத்துல விதவை பெண்கள் இருக்கலாமா? அவங்க தனியா கடந்து கஷ்டப்படுறதுக்கு அனுமதிக்கிறதா? அதுல பாதி பேர் வழிகேட்டுக்கு போயிடுறாங்க. அதனால என்ன செய்யறது? அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் நல்லபடியா 60 வயசு ஆனாலும் பார்த்து அதுக்கு தக்கன ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைங்கள், அல்லது இந்த பெண்ணுக்கு 60 வயசா இருந்தாலும் அதுக்கு தக்கன ஒரு ஆணை பார்த்து திருமணம் செய்து வைங்கள். மனைவி வஃபாத் ஆயிட்டா அந்த கணவருக்கு அதுக்கு தக்கன ஒரு பெண், கணவரை இழந்த பெண்ணா இருக்கலாம். நாங்க எங்க ஊர்ல அவ்வளவு பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய சமூகத்துல இருக்க ரொம்ப அழகான நடப்பு. 65 வயசுல 70 வயசுல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்? கடைசி காலத்துல என்ன ஏதுன்னு கேட்க கூடவே ஒரு ஆள் இருக்கணும், ஒரு துணை இருக்கணும். அது படுக்கைக்கான துணை அல்ல, உள்ளத்தை பகிர்வதற்கான துணை. ரொம்ப அழகான துணை அது. ரசூலுல்லாஹ் அது அவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே. அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற கேவலங்களை எல்லாம் நாங்க பாக்குறோம். எல்லா இடத்திலும் உடைக்கிறது, பல்லு விளக்குறதுல சுண்ணத்து பாக்குறது, தூங்குறதுல சுண்ணத்து பாக்குறது, குளிக்கிறதுல சுண்ணத்து பாக்குறது, டாய்லெட்டுக்குள்ள போகும்போது வரும்போது சுண்ணத்து பாக்குறது. எது ஈஸியா இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிறது. ஆனா சமூக சீர்திருத்தம்னு வரும்போது அதெல்லாம் செயல்பட்டு வரும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் ஆகாது. என்ன? நபிகளார் சொன்ன வாழ்க்கையை வாழ முயற்சி பண்றதா ஒவ்வொரு முஃமினுக்குமான பெரிய அடையாளம்.